சரி ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோமா? நேத்து என்ன பார்த்தோம் அப்புட்ன்னா, ஃப்ளெக்ஸ் அது மாரி பார்த்தோம் ஓகேங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, கிரிட் பத்தி பார்க்க போறோம். ஓகேயா? கிரிட். ம். சரி ஓகே. கிரிட் எதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும் அப்புட்ன்னா, ஒரு காலத்த வந்து 2 டைமென்ஷனலா அலைன் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். மீனிங் வந்து நான் வந்து ஜனத் கவனிச்சீங்கன்னா நல்லாருக்கும். ஓகேயா? சரி ஓகே. 2 டைமென்ஷனல் லேஅவுட் அலைன்மென்ட்ஸ்க்கு தான் வந்து கிரிட்ட யூஸ் பண்ணுவோம். மீனிங் ரோவையும், காலமையும் நான் சேர்த்து அலைன் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்புட்ன்னா, நேத்து மாரி தான் கண்டெய்னர்ஸ் வித் பாக்ஸஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ம். இது. அது அடுத்தடுத்து குடுப்போம் தனியா. இப்ப வந்து கிரிட் அலைன்மென்ட்ஸ் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் டேவும் ஓகே. நான் கண்டெய்னர் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். இது என்ன டைப் பண்ணா யூனிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு முடிச்சுட்டேன்ல. சரி ஓகே. நேத்து குடுத்ததே தான் இப்பயும் குடுக்குறேன். ஓகேங்களா? சரி ஓகே. இது எப்படி எனக்கு அலைன் ஆகும் அப்புட்ன்னா, இப்படி அலைன் ஆயிரும். ஓகேங்களா? சரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்புட்ன்னா, இதுக்கு வந்துட்டு ம். ஓகே. இப்ப வந்து இதுக்கு டிஸ்ப்ளே கிரிட் குடுக்குறேன். ஓகேங்களா? இந்த டிஸ்ப்ளே கிரிட் குடுக்குறனால என்ன ஆகும் அப்புட்ன்னா, இப்போதைக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகேங்களா? ஓகே டிஸ்ப்ளே கிரிட் இப்ப என்ன பண்ண போறேன் அப்புட்ன்னா, இந்த கிரிட்ல பார்த்தீங்க அப்புட்ன்னா, சர்டைன் ஃபங்ஷன்ஸ் இருக்கும். ஓகேயா? இப்ப வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்ன்ஸ் குடுக்க போறேன். ஓகே. இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ன்ஸ்ல என்ன அப்புட்ன்னா, எனக்கு எத்தன காலம் வேணும், அந்த காலம் எந்தெந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது தான் இங்க குடுக்க போறோம். ஓகேயா? இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் வந்து 200 பிக்சல்ஸ்ல வேணும் அப்புட்ன்னா, நான் இங்க 200 ஃபர்ஸ்ட் காலம் வந்து 200 பிக்சல்ஸ்ல வேணும் அப்புட்ன்னா, நான் 200 பிக்சல்ஸ் குடுக்குறேன். ஓகேயா? செகண்ட் காலம் வந்து எனக்கு வேற பிக்சல்ஸ்ல 150 பிக்சல்ஸ்ல வேணும் அப்புட்ன்னா, நான் என்ன பண்ணிக்கலாம், பிக்சல்ஸ் குடுக்கணும். ஓகேயா? இப்ப தெரியுதா? எனக்கு 2 காலம் அலைன் ஆயிருக்கிறது. ஓகேயா? எனக்கு இன்னொரு காலம் வேணும் அப்புட்ன்னா, இத வந்து நான் 100 பிக்சல்ஸ் குடுத்தேன் அப்புட்ன்னா, இன்னொரு காலம் வரும். ஓகேயா? புரியுதா என்ன நடக்குதுன்ட்டு? புரியலையா? சரி ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம் அப்புட்ன்னா, கிரிட்ல வந்து 2டி லேஅவுட் அப்படின்னு சொல்றோம். 2டி லேஅவுட்னா நம்ம என்ன பண்றோம் அப்புட்ன்னா, காலம், ரோஸ் 2யும் அலைன் பண்றோம். ஓகேயா? டிஸ்ப்ளே கிரிட் மட்டும் குடுத்தா எனக்கு ஒண்ணும் நடக்காது. ஓகேயா? இப்ப நான் இத என்ன சொன்னேன், காலமும் அலைன் பண்ணிக்கலாம், ரோவும் அலைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேயா? இப்ப எனக்கு எத்தன காலம் வேணும் அப்படின்றது தான் கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல குடுக்க போறேன். ஓகேயா? ஒவ்வொரு காலமும் என்னென்ன சைஸ்ல வேணும் அப்படின்றது தான் இப்ப குடுக்குறோம். ஓகேயா? இப்ப நான் வந்து ஜெனரலா என்ன பண்றேன் அப்புட்ன்னா, ஆட்டோ அப்படின்னு குடுத்தா என்ன ஆகும்? சிவா? ஆட்டோ. கிரிட் முன்னாடியே படிச்சவங்க. உங்க கிளாஸ்ல தான் கிரிட் எல்லாம் முன்னாடியே படிச்சோம். சரி ஓகே. ஆட்டோ குடுத்தா என்ன ஆகும் அப்புட்ன்னா, அதுவே இருக்கிற ஸ்பேஸ்ல ப்ராப்பரா அலைன் ஆகி உட்காந்துக்கும். ஓகே. ஆட்டோமேட்டிக்கா ஹைட்ட குடுத்து எடுத்துக்கும். ஓகேயா?
சரி, இப்ப ஏன் இங்க 3 காலம்ஸ் வந்துருச்சு? 3 டைம்ஸ் குடுத்தனால வந்துச்சு. இப்ப புரியுதா? ராம்குமார் தானே? விக்னேஷ், ராம்குமார் இங்கிட்டு இருக்கேன். இப்ப புரிஞ்சா ஏன் வந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு ஆட்டோன்னு குடுத்தப்போ ஆட்டோமேட்டிக்கா அதோட சைஸ் இருக்கு. இப்ப நம்ம தான் சைஸ் குடுக்க போறோம். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம்க்கும் ரோக்கும் வித்தியாசம் தெரியும்ல? அது தெரியாம யாரும் இருக்கீங்களா? காலம் ரோக்கு வித்தியாசம் தெரியாதா? ஃபர்ஸ்ட் காலம் 200 பிக்சல்ஸ்ல இருக்கணும். செகண்ட் காலம் என்ன சொல்றேன் அப்படின்னா 150 பிக்சல்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, தெரியுதா? 2 காலம் தான் இப்ப இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம் வந்து 200 பிக்சல்ஸ்ல பெருசா இருக்கு. செகண்ட் காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 பிக்சல்ஸ்ல சின்னதா இருக்கு. ஓகேயா? சரி, அடுத்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ரோஸும் இருக்கும். ஓகேயா? அடுத்து 100 பிக்சல்ஸ். ஓகே, இதே இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிரிட் டெம்ப்ளேட் இதுல வந்து ரோஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேயா? ரோஸ் வந்து இதுல என்ன பண்ணா இதுலயும் ஒரு ரோஸ், ஒவ்வொரு ரோஸோட ஹைட் 100 பிக்சல்ஸ்ல இருக்கட்டும். ஒரு 100 பிக்சல்ஸ்ல 2 ரோஸ்ல வந்துட்டு அலைன் ஆகிறது கஷ்டம். ஸோ அது இன்னொரு ரோ ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன்ல இருக்கும்போது நான் வந்து காலம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் குடுத்தனால அதால அலைன் பண்ண முடியல. ஓகேயா? ஏன் பண்ண முடியல அப்படின்னு புரிஞ்சுச்சா? ஏன் அப்படின்னா 3 காலம்ஸ் தான் நான் குடுத்துருக்கேன். ஓகே, இன்னொரு காலம் வந்து இங்க வந்து இன்னொரு 100 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு 2 ரோஸ்க்குள்ள கண்டெய்ன் ஆயிடும். ஓகேயா? ஆச்சா? புரிஞ்சுச்சா? ஓகேயா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து இதுலயே ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேயா? அதான் இப்ப பார்க்க போறோம். கேப்னா என்ன அப்படின்னா எனக்கு ஸ்பேஸ் குடுக்குறது தான் கேப். ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா கேப் காலம், கேப் ரோ அப்படின்னு இருக்கும். ஓகேயா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 பிக்சல்ஸ் குடுத்தேன் அப்படின்னா ரோல கேப் ஆயிடுச்சு. ஓகே, அது ரோ கேப் பண்றது. ரோ காலம்ல வந்துட்டு 10 பிக்சல்ஸ் குடுத்தேன் அப்படின்னா பிக்சல்ஸ் குடுத்தேன் அப்படின்னா இதுல ஃபார்ம் ஆயிரும். ஓகேயா? இத காமனா வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேப் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேயா? கேப்ல வந்து 10 பிக்சல்ஸ். ஓகேயா? அது எந்த டிஃபரன்ஸும் ஏற்படுத்தாது. கேப்ன்றது ரோக்கும் காலம் 2க்கும் சேர்த்து அப்ளை ஆயிரும். சரி, ஓகே. கிரிட் புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு ஃப்ளெக்ஸ்ல பார்த்த மாதிரி கிரிட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா அங்க இது எப்படி வேலை செஞ்சுச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வேலை செய்யும். ஓகேயா? அது நான் திரும்பி நடத்த வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? இல்ல நடத்தணுமா? சரி, ஓகே. ராம்குமார், அழகு கன்டென்ட்ல என்ன வித்தியாசம்? ம். என்ன? மாடல். சரி, ஓகே. அப்புறம் அலைன் ஐட்டம்ஸ். ஆ, சரி, ஓகே. சரி, ஓகே. அதெல்லாம் பார்த்து அது இங்கேயும் ஒர்க் ஆகும். ஓகே. இதுல வந்துட்டு கிரிட்டுக்கானது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு. ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கிற ஸ்பேஸ வந்து அலாட் பண்றது தான் ஃபிராக்ஷன்ஸ். ஓகேங்களா? இதுல நான் ரோஸ் தூக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிராக்ஷன் 4 இருக்குல்ல?
சரி ஓகே. இங்க பாத்தீங்களா ஈக்குவலா ஸ்பேசஸ் எடுத்துருச்சு ஃபிராக்ஷன் குடுத்தப்ப. ஓகேயா? எனக்கு என்ன அப்டின்னா முன்னாடி இந்த மாரி இந்த 100 பிக்சல்ஸ் 200 பிக்சல்ஸ் நான் சொன்னல. ஃபிராக்ஷன்ஸ்ன்னு இருந்தப்ப அந்த கண்டெய்னர்ல இருந்து எனக்கு ஈக்குவலா எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் குடுத்தாச்சு. ஓகேயா? அதான் ஃபிராக்ஷன்ஸ் யூனிட் ரெப்ரசன்ட் பண்ணும். இங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ரிப்பீட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எப்படின்னா 4 நான் தனித்தனியா குடுத்தது இல்லாம, இப்ப நான் ரிப்பீட் குடுத்து 4 குடுத்து 1 ஃபிராக்ஷன்ஸ் குடுத்தேன் அப்டின்னா, சேம் தான். ஓகேங்களா? ஒரே வேல்யூன்றனால நான் ரிப்பீட் குடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? சரி இது புரிஞ்சா ஃபிராக்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்ட்டு குடுக்கலாம், குடுக்கலாம். குடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமா ஸ்பேஸ் எடுத்துக்கும். மீதிக்கெல்லாம் இருக்கிற ஸ்பேஸ நீ டிவைட் பண்ணி குடுக்கலாம். 1:3 ரேஷியோல எடுத்துக்கோ அப்படின்றத. சரியா? ஒரு ஃபிராக்ஷன்ஸ்ல சொல்லுவாங்க. ஃபிராக்ஷன்ஸ்னா என்ன டிவைட் பண்றாங்க. அதேதான் இதுலயும். ஓகேயா? சரி ஓகே. இப்ப அடுத்து என்ன பண்ணா, நம்ம நேத்து பார்த்தோம்ல, அலைன் செல்ஃப் மாதிரி. இங்கேயும் அது மாரி சில ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கு. ஓகேயா? அதான் பார்க்க போறோம். இதுல வந்து என்னன்னா 3 சாரி 2, 3 அந்த மாரி குடுத்துருக்கேன். சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் பாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு எல்லா பாக்ஸும் ஒரே மாரி இருக்க வேணாம். ஸ்பெசிஃபிக் பாக்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தது. சரிங்களா? இங்க வந்து ஒரு காலத்துக்கு 3 தான் இருக்கணும் அப்படின்னு நான் குடுத்துர்றேன். சரியா? சரி இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் 1 எடுத்து இதுல பார்த்தீங்க அப்படின்னா, கிரிட் காலம் ஸ்டார்ட், ரோ ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேயா? இங்க இருக்கா கிரிட் காலம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இத குடுத்துட்டு, இது என்னன்னா எனக்கு எந்த காலத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? நான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரிட் காலம் ஓகேங்களா? இது எங்க அப்படின்னா, 3 வரைக்கும் எனக்கு எண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்குன்னு புரியுதா? 2 காலம் எடுத்துக்கிச்சு. ஓகேயா? 2 காலத்துக்கான சைஸ் எடுத்துக்கிச்சு. 3ய இன்க்ளூட் பண்ணணும். ஓகேயா? 3க்கு முன்னாடியே எனக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேயா? கிரிட் காலம் ஸ்டார்ட், கிரிட் காலம் எண்ட் என்ன பண்ணுச்சுன்னு புரிஞ்சுச்சா? இத நான் ஷார்ட் ஃபார்ம்ல குடுக்கலாம். ஓகேயா? இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரிட் காலம்ல நான் 1/3 அப்படின்னு குடுத்தேனாலும், அதே தான் எடுத்துக்கும். ஓகேயா? இது வந்து ஷார்ட் ஃபார்ம். ஸ்டார்ட், எண்ட் நான் யூஸ் பண்ணாம இத யூஸ் பண்ணிக்கிறேன். 1/3 அப்படின்னா, சரி இப்ப இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுல வந்துட்டு நான் ஸ்பான் குடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்பான் அப்படின்னா 3 காலத்துக்கு எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்றது தான் ஸ்பான். ஓகேயா? இப்ப என்ன பண்ணிச்சு? 3 காலத்தையும் அதுவே எடுத்துச்சு. ஓகேயா? ஸ்பான் அப்படின்னா அதுலருந்து எனக்கு 3 காலம் வந்து ஸ்பான் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஓகேயா? சரி சாரி. இந்த ஸ்பான் இருக்கட்டும். நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, 2ன்னு மட்டும் குடுக்குறேன். 2 காலத்த மட்டும் ஸ்பான். ஓகேயா? இப்பயும் ஓகேயா? இப்ப இது என்ன அப்படின்னா, செகண்ட் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு 2 காலம் ஸ்பான் பண்ணி குடுக்குறேன். இது எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்களா? செகண்ட் காலத்துக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேயா? ஸ்பான் வந்து எத்தன காலம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றது, எந்த காலம்ன்றது. எந்த காலம்ன்றத ஸ்பெசிஃபை பண்றது வெறும் /3. ஓகேயா? ஸ்பானுக்கும் எம்ப்டி இதுக்கும் புரிஞ்சுச்சா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? ராம்குமார், இது விக்னேஷ். சரி ஓகே. இதே மாரி தான் ரோஸ்க்கும். ஓகேங்களா? 2ல இருந்து அத ஸ்பான் பண்ணிரும். செகண்ட் காலம் கிடையாது. 2 காலம் ஆக்குபை பண்ணிக்கும். ஸ்பேஸ் அது சொல்றேன். ஸ்பான் டூ 2 காலத்துக்கு ஸ்பான் பண்ணு அப்படின்னு. 2ல இருந்து 2 காலம் எடுத்துக்கும். புரியுதா? 2/2ன்னு குடுத்தா எங்க இருக்கும்?
ம். அந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகேயா? செகண்ட் காலம்ல இருந்து ஸ்டார்ட் ஆயி செகண்ட் காலத்திலேயே முடிஞ்சிரும். ஓகேயா? சரி இதே மாரி தான் கிரிட்டும் ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 ஓகேயா? இப்ப குடுக்குறேன். என்னாச்சுன்னு புரிஞ்சுச்சா? ஓகேயா? இது எனக்கு ஸ்பேன் ஆகிடுச்சு. சாரி 3 எடுத்துக்கிச்சு. இதுலயும் ஸ்பேன் குடுத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். ஓகேயா? சரி இது புரிஞ்சுச்சா கிரிட்? கிரிட்ல மித்த வெர்டிகல்ஸ், அலைன்மென்ட்ஸ் ஓகே இதெல்லாம் அப்படியே தான் ஒர்க் ஆகும். சரி இப்ப என்ன அப்படின்னா இதுல கிரிட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப என்னன்னா அத பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து இங்க வந்து டீச் பண்ணிடணும். ஓகேயா? கிரிட் ஏரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நந்தகுமார் லேப் வந்துருச்சா? கிரிட் ஏரியா என்ன பண்ணும்?
சரி, என்ன பண்ணுச்சு கிரிட்டேரியா? சிஜின். விக்னேஷ். அனந்த விக்னேஷ். அடுத்து. ஓகே. நாளைக்கு என்ன முடிச்சிட்டீங்களா? சிஜின் ஹஸ்பண்ட் முடிச்சாச்சா? சரி, ஓகே பண்ணுங்க. சரி, இப்ப நெக்ஸ்ட் கான்செப்ட் போவோமா? சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா மீடியா கொரினா என்னன்னு பார்க்க போறோம். ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்னா என்ன சொன்னீங்க? சிஜின், ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்னா என்ன? அதான் எது? ம். 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 சரி, ஓகே. அடுத்து ராம்குமார். ஆர்டிஸ்ட். ஏதான் அவன் என்ன சொன்னான்? என்னடா? ம். வேற? ஏதோ ஒரே டைம்ல அக்சஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப் வெப் வந்து உனக்கு ஏன் அது ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனர்? போன்ல யூஸ் பண்ணிக்கலாமா? லேப்லயும் வரும். அப்புறம் அடுத்து விக்னேஷ். நீதான்டா. வேகமா ஏதான் ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆயிக்குமா? சரி, ஓகே. அடுத்து உனக்கு தெரிஞ்ச ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் எது? ரெஸ்பான்சிவ் வெப்சைட் ஏதாவது சொல்லுங்க. கூகுளா? வேற? சரி, கூகுள்ன்றது என்னது? சர்ச் இன்ஜின் பிரவுசர். நான் என்ன உன்கிட்ட கேட்டேன்? வெப்சைட் கேட்டேன்.
சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மீடியா குவீரிஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது. இப்ப நான் வந்து சிம்பிளா சில ஒரு டேக மட்டும் எடுத்து சொல்றேன். ஓகேங்களா? அதுக்குள்ள இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சிஎஸ்எஸ்ல எனக்கு இந்த ஸ்கிரீன்ல இப்படி இருக்கணும். இந்த ஸ்கிரீன்ல எப்படி இருக்கணும்ன்றத அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேயா? நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேராகிராஃப் டேக்ல லோரம் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பேராகிராஃப் டேக மட்டும் டிசைன் பண்றேன். இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் டேக் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா கலர் பாத்தீங்க அப்படின்னா லைட் கலர்ல இருக்கணும். இதே வந்துட்டு நான் ஸ்கிரீனை சுருக்கும் போது அந்த ஸ்கிரீன் சரி ஓகே. பிரேக் பாயிண்ட்ஸ்னா என்ன? பிரேக் பாயிண்ட்ஸ்னா என்னடா? அதான் என்ன பிரேக் பாயிண்ட்? ஒவ்வொரு ஸ்கிரீனுக்கும் ஒவ்வொரு பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதான் என்னது இது? சைஸஸ். சரி ஓகே. பிரேக் பாயிண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா இங்க ரூலர் வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஃபயர்பாக்ஸ் தானே. இங்க பாத்தீங்க அப்படின்னா அது இது கிடையாது. ரூலர் கிடையாது. ரூலர் வந்து இங்கே ஸ்கேல் மாதிரி வரும். அது வந்து இது ஸ்கிரீன் சைஸ் மாத்துறது. ஓகே செட்டிங்ஸ்லாம் மாத்தணும். சரி ஓகே. இப்போ பிரேக் பாயிண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஸ்கிரீன் சைஸ் தான் பிரேக் பாயிண்ட்ஸ். ஓகே எக்ஸஸ் ஸ்கிரீனுக்கு வந்து சில பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கு. மீடியம் சைஸ் ஸ்கிரீனுக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கு. லார்ஜ் ஸ்கிரீனுக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கு. லார்ஜ் ஸ்கிரீன் அதோட பெரிய ஸ்கிரீனுக்குலாம் இன்னொரு பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேயா? சரி ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா மீடியா குவரி அப்ளை பண்ணும்போது மீடியா ஸ்கிரீன். ஓகேயா? ஸ்கிரீன்னா என்ன மட்டும்னா ஸ்கிரீன்ல மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும். பிரிண்ட் பண்ணும்போது எப்படி அலைன் ஆகணும் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? இல்ல ஸ்கிரீன் அண்ட் பிரிண்ட்னு கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஓகே அடுத்து அண்ட் கொடுத்து பிராக்கெட்ல வந்து நான் எந்த ஸ்கிரீனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே இதுல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மேக்ஸ் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு இதுக்குள்ள சில ரூல்ஸ் எழுதுறேன். என்ன அப்படின்னா அந்த பேராகிராஃப் டேக் வந்து இங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு. ஓகேயா? நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இங்க வந்து அந்த எனக்கு கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்க் ப்ளூவா மாறிடும். ஓகேயா? வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே இங்க எந்த கலர்ல இருக்கு? லைட் கலர்ல இருக்கலாம். அது ரெட் கலர்ல தெரியுது. சரி ஓகே. இப்ப நான் மேக்ஸ் வித்னா என்ன சொன்னேன்? மேக்ஸ் வித்னா என்ன அர்த்தம்? ஜெனரலா மீனிங் மேக்ஸிமம் மொத்தமா சரி மேக்ஸ் வித்னா என்ன சொல்லுங்க? திருப்பி கூட்டமா சொன்னீங்களா? தனித்தனியா சொல்லுங்க. நந்தகுமார் மேக்ஸ் வித்னா என்ன? அந்த நந்தகுமார். மேக்ஸ் வித்னா என்ன பண்ணும்? அதுக்கு மேல போனா என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆயிரும். சரி சொல்லு ராம்குமார். மின் வித்னா என்ன? மின் ஹைட்னா மின் வித்து என்ன சொன்ன? அப்ப மின் ஹைட் மட்டும் வேற எப்படி மாறும்? சரி அதுக்கு மேல கொடுத்தா என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆயிரும். கரெக்ட். அடுத்து இங்க ஜனத் மின் ஹைட்ல ஹைட்டை தாண்டி கண்டென்ட் இருந்தா என்ன ஆகும்? எல்லாம் ஆயிட்டே இருக்கும். ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓகே மேக்ஸ்ல தான் ஓவர்ஃப்ளோ ஆகும். சரி ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் ஒர்க் ஆகல? இங்கதான் 600 பிக்சல்ஸ் பண்ணிருக்கான். சரி ஓகே மேக்ஸ் வித்னா என்ன பண்ணும் அப்படின்னா இங்க கொஞ்சம் ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா? மேக்ஸ் வித் வந்து இப்ப என்ன அப்படின்னா 600 பிக்சல்ஸ்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மித்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆயிட்டு இருக்கும். ஓகே மேக் 600 பிக்சல்ஸ்க்குள்ள வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். தெரியுதா கலர் மாறுறது?
ஓகே, இது கொஞ்சம் ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா? மேக்ஸ் வித்ன்னு குடுப்பீங்க. ஆனா 600க்குள்ள வந்தா தான் இது ஒர்க்கே ஆகும். ஓகேயா? தெரியுதா? இந்த மாரி இன்னும் நெறைய குடுக்கலாம். ஆ இங்க வந்தோனயும் வந்து பாடிக்கு கூட கலர், பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை பண்ற மாரி எல்லாமே குடுக்கலாம். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பேக்கிரவுண்ட் கலர் இருக்கும். எடுத்தேன் அப்டின்னா பேக்கிரவுண்ட் கலர். ஓகேயா? சரி இது புரியுதா? மேக்ஸ் வித் என்ன பண்ணும்? இதே மின் வித் குடுத்தேன் அப்டின்னா, ஆப்போசிட்டா அது பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா? தெரியுதா? இந்த இடத்துல எதுவும் இருக்காது. 600 பிக்சல்ஸ் மினிமம் வித் 600 பிக்சல்ஸ தாண்டுனோனே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா பிஹேவ் பண்ணலாம். ஓகே. சரி இதுக்குள்ள இது மட்டும் தான் குடுக்கலாமா அப்டிலாம் இல்ல. போர்ட்ரெய்ட் லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டீஸ்க்கும் குடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஓரியன்டேஷன் போர்ட்ரெய்ட் அப்டின்னு குடுக்குறேன். சரி. இது பார்த்தீங்க அப்டின்னா போர்ட்ரெய்ட் ஸ்கிரீன் ஓகேயா? இங்க மட்டும் அப்ளை ஆயிருக்கும். இதே நான் ரொட்டேட் பண்ணேன்னா அப்ளை ஆயிரும். இது போர்ட்ரெய்ட் லேண்ட்ஸ்கேப். லேண்ட்ஸ்கேப் குடுத்தீங்கன்னா அதுக்கு வேற மாரி ஆயிரும். இதுக்கு வேற மாரி. ஓகேயா? சரி மீடியா குவீரீஸ் புரிஞ்சுச்சா? ஆக்சுவலி மீடியா குவீரீஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்க மீடியா குவீரீஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஃப்ரேம்வொர்க்ஸ்ல இருக்க மீடியா குவீரீஸ் எடுத்துக்குவோம். ஆனா மீடியா குவீரீஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் யூஸ் பண்ற மாதிரி. ஓகேயா? இதே மாரி லேஅவுட்ஸும் மாத்திக்கலாம். அது என்னன்னா, ஓரியன்டேஷன்ல இங்க வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை ஆயிருக்க மாதிரியும், நார்மலா பிளாக்ல எலமெண்ட் இருக்க மாதிரியும் அப்ளை ஓகேயா? போர்ட்ரெய்ட்ல பிளாக்ல இருக்கும். பெரிய ஸ்கிரீன்ல ஃப்ளக்ஸ் அப்ளை ஆயிருக்கும். ஓகேயா? அது மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? மீடியா குவீரீஸ்ல யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சரி நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனிமேஷன்ஸ், டிரான்சிஷன்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸ டிசைன் பண்ணிடுறேன். ஓகே. சரி ஓகே. இந்த பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே. ஸ்கிரீன் இங்கிட்டு வருது. ஓகே. சரி இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சிஷன் என்ன பண்ணுவோம். நான் இங்க என்ன குடுக்குறேன் அப்படின்னா, டிரான்சிஷன்ல டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேயா? சாரி டிரான்ஸ்ஃபார்ம்க்குள்ள டிரான்ஸ்லேட் எக்ஸ் குடுக்குறேன். இதுக்கு என்ன அப்படின்னா 200 பிக்சல்ஸ் குடுக்கணும். ஓகேங்களா? இது என்ன நடக்கும்னு பாருங்க. டிரான்சிஷன் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஓகே நான் மாத்திருக்கேன். ஆக்சுவலி இது என்ன பண்ணுச்சு? அது எக்ஸ் ஆக்சிஸ். சரி ஒய் ஆக்சிஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ்லயும் 200 பிக்சல்ஸ் ஓகேயா? புரிஞ்சுச்சா? ஓகேயா? இப்ப நான் வெறும் டிரான்ஸ்லேட் மட்டும் குடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மூவ் ஆயிடும். சாரி ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி ஓகேயா? ம். ம். சரி ஓகே. இது டிரான்ஸ்லேட் மட்டும் பண்றது. ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ரொட்டேட் அப்படின்றது. ஓகேயா?
இந்த ரொட்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயே அப்படிதான் எக்ஸ் ஆக்சிஸ் தனியா இருக்கு, ஒய் ஆக்சிஸ் தனியா இருக்கு. இதுல டிகிரிஸ் கொடுப்போம். ஓகே, அந்த பாக்ஸ் வந்து எந்த டிகிரில ரொட்டேட் ஆகணும்ன்றதான் இங்க கொடுப்போம். ஆக்சுவலா வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 50 டிகிரி கொடுக்குறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். 50 டிகிரி என்ன ஆகுதுன்னு தெரியுதா? அது ஆக்சுவலி சுருங்கல ரொட்டேட் ஆயிருக்கு இப்படி. ஓகே, இப்படி ரொட்டேட் ஆயிருக்கு. ம். சரி, இப்ப இதுல 90 டிகிரி ரொட்டேட் பண்ணேன்னா என்ன ஆகும்? ம். ஸ்ட்ரைட்டா வரும். வேற டிசைன் எப்படி இருக்கும்? வேற என்னது? அப்போ 180 டிகிரில ரொட்டேட் பண்ணா எப்படி இருக்கும்? ஓகே, 90 டிகிரில ரொட்டேட் பண்ணா ஒண்ணும் தெரியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து இங்க இருந்து இப்படி சுத்துறது. ஸோ நமக்கு விசிபிள் ஆவாது. ஓகேங்களா? ரொட்டேட் ஆயிருக்கு. 180 டிகிரி வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஓகேங்களா? புரிஞ்சதா? ஓகேயா? 360னாலும் இப்படியே தான்டா இருக்கும். ப்ரொடெக்டர்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்கியா இல்லையா? ஜாமெண்ட்ரில இருக்கு, தெரியுமா தெரியாதா? ஆ? அதுல 180 வரைக்கும் தான் ஏன் குடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்? ஏன் குடுத்துருக்காங்க? அடுத்து மேக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ் உங்க குரூப்ல இல்லையா? யாரும் பிஎஸ்சி, எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சது இல்லையா? ப்ரொடக்டர்ல ஏன் பாதி தான் குடுத்துருக்காங்க? 360 வரைக்கும் குடுத்தாங்க. ம். அதனால தான் குடுத்துருக்காங்க. சரியா? அதான் சரி, ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கேல் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸ்கேல் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 இது வந்து ரொம்ப கணக்குல இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு பாக்ஸை பெருசாகும். ஸ்கேலிங் ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ற எஃபெக்ட்லாம் இருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் என்ன கொடுக்குறாங்க. ஓகேயா? ஸ்கேல்ல நம்ம 1.5 கொடுத்தேன் அப்படின்னா 2 சைடும் பாத்தீங்க அப்படின்னா இதாயிரும். ஓகேயா? சரி, ஓகே. டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு இனிஷியல் 1ன்றது 100%. ஓகேயா? எனக்கு 120% இருக்கிறதுல இருந்து 20% எக்ஸ்ட்ரா ஸ்கேல் ஆகும்னா 120, 130 அதான் அந்த 1.2. இதுல வந்து இதான் மோஸ்ட்லி யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ். இது இல்லாம நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கியூ இருக்கும். ஓகே, ஸ்கியூ என்ன அப்படின்னா ஸ்கியூல வந்து ஒரு 50 டிகிரி கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்கியூ வந்து பாத்தீங்கன்னா இதான் ஸ்கியூ. ஓகே, அதை வந்து அந்த சைட்ல டர்ன் பண்றது ஸ்கியூ. ஓகே, இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் இன் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம்க்கு இன்னும் வேலை முடியல. ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனிமேஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்க்கு வந்து நான் அனிமேஷன் பண்ணணும். ஓகே, என்ன பண்றேன் அப்படின்னா அனிமேஷன் ஃபர்ஸ்ட் இந்த அனிமேஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மூவ் ஏதாவது ஒன்று சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட் இருக்கு. எத்தனை தடவை அந்த அனிமேஷன் நடக்கணும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 3 கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமேஷன் ஓகேங்களா? எவ்வளவு நேரம் அந்த அனிமேஷன் நடக்கும்? 4 செகண்ட்ஸ். ஓகே, இனிஷியலா இவ்வளவு கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனிமேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தனியா எழுதணும். இது இல்லாம. ஓகேயா? இதுல என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகேயா? இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல அனிமேஷன் நேம் கொடுக்கணும். இதுல வந்து மூவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேயா? ஃப்ரேம்ஸ்னா என்ன தெரியுங்களா? ஃப்ரேம்ஸ்னா ஒவ்வொரு பாகங்கள். ஓகே, இப்ப இந்த அனிமேஷன்ல இருக்க ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம தான் எழுதப்போம். தொடங்குறப்ப எப்படி இருக்கணும், முடியிறப்ப எப்படி இருக்கணும். ஓகேயா?
இப்போ வந்து அனிமேஷன் தொடங்குறப்போ வந்து எனக்கு அதே இடத்துலயே இருக்கணும். ஸோ நான் வந்து 0%ல என்ன கொடுத்துறேன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இங்க யூஸ் பண்றேன். டிரான்ஸ்லேட்ல வந்துட்டு ஒன்றும் பண்ண வேணாம், 0லயே இருக்கட்டும். ஓகே, 0,0 அப்படின்னே கொடுத்துறேன். அடுத்த பார்ட் எழுதுறேன். அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா 25% கொஞ்ச நேரம் கழிச்சு. இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ். ஓகே, போயிட்டு இங்க வந்து எனக்கு 200 பிக்சல்ஸ் தள்ளி போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 50%ல அந்த அனிமேஷன் எப்படி இருக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 50%ல பாத்தீங்க அப்படின்னா 400 பிக்சல்ஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் 75%ல எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு. ஓகே, இதை வந்து சிங்கிள் பர்சன்டேஜா கூட பிரிச்சு 100 கூட எழுதிக்கலாம். ஓகே, 70%ல எனக்கு இங்க திருப்பி 200 பிக்சல்ஸ்க்கு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் 100%ல திருப்பி இனிஷியல் பொசிஷனுக்கு போயிடணும். அதுக்கு வந்து 0ல என்ன கொடுத்தேனோ அதை எழுதிக்கலாம். ஓகே, பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணா தெரியுதா எப்படி போகுது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் 200 பிக்சல்ஸ் போகுது, அதுக்கடுத்து நான் கொடுத்த 75 போகுது, 50க்கு போகுது, திரும்பி 75 வந்துட்டு திருப்பி இனிஷியலுக்கு வந்துடும். ஓகே, இந்த அனிமேஷன் 3 தடவை தான் நடந்துச்சு. ஓகே, இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இதுல இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் நான் ஆட் பண்ணுவோம். இதுல வந்து என்ன அப்படின்னா நான் அனிமேஷன் டிலே நான் என்ன பண்ணேன், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே எனக்கு நடந்துச்சு. கரெக்டா ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே நடந்துச்சு. எனக்கு என்னன்னா அதுவும் கொஞ்சம் டிலேவா நடக்கும். 4 செகண்ட்ஸ் கழிச்சு நடக்கும். ஓகேயா, அதுக்கப்புறம் இது நிப்பாட்டக்கூடாது, நடந்துகிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கு இங்க இன்ஃபைனைட் அப்படின்னு. ஓகே, பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கலாம். 4 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அனிமேஷனே ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா, சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுலயே அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஓகே, இந்த டைமிங் ஃபங்க்ஷன்ல என்ன அப்படின்னா ஈஸ் இன் ஈஸ் அவுட். ஓகே, ஈஸ் இன் ஈஸ் அவுட் இருக்கும், லீனியர் இருக்கும். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் அனிமேஷன்ஸை குறைச்சிருவோம். இந்த 75 அதெல்லாம் எடுக்கலாம், 75 தூக்கிடுவோம். 50 மட்டும் இருக்கட்டும், இங்க 200 மட்டும் இருக்கட்டும். ஓகேங்களா, நான் இந்த 25 ரிமூவ் பண்ணிடுறேன். என்னன்னா டிலே இருக்கு. இப்போ வந்து ஈஸ் இன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேயா, கொடுத்தோன்னே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அனிமேஷன்ஸ் டிலேவை கம்மி பண்ணி. ஓகே, இந்த அனிமேஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு தெரியுதா? ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது, வேகமா முடியுது. கரெக்டா தெரியுதா? ஏன் அது தெரியுதா டிஃபரன்ஸ்? ஓகே, இப்போ ஈஸ் அவுட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஈஸ் அவுட்ல என்ன நடக்குது? ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ் இன் அவுட். ஓகேயா, இது என்ன நடக்குது? ரெண்டுமே சேமாலாம் நடக்கல. ஸ்டார்டிங் வந்து வேகமா நடக்குது, நடுவுல ஸ்லோ ஆகுது, திருப்பி வேகமா முடியுது. ஓகேங்களா, இதுல லீனியர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே சேமா இருக்கும். இதான் சேமா இருக்கும். ஓகேயா, சரி, இது வரைக்கும் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஏன்டா இது ஒரு குரல் யுத்த மாதிரியாடா இருக்கு. ஓகே,
இப்ப இது புரிஞ்சிருச்சு கரெக்ட்டா? யாருக்கும் டவுட்ஸ் இல்லைல்ல? இப்ப எனக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த பாக்ஸ் வந்து ஜூம் ஆயி, ஜூம் அவுட் ஆகணும். ஜூம் ஆயி, ஜூம் அவுட் ஆகணும். ஓகேயா? அது மாரி கோடு எடுத்துக்கணும். எழுதுங்க செல்லம். ம். சரி ஓகே. பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா?